பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை இந்த உலகத்தில் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அனுப்பினார். அதே நேரத்தில் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டது போல நம்முடைய சாபத்தை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்கள் மேலே சாபத்தை கூறுகிறவர்கள் எல்லா சாபத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்மேல் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் சாபத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். அது முன்னோர்களுடைய சாபமாய் இருக்கலாம், ஆனால் மற்றவர்கள் உங்களை குறித்து சொல்லக்கூடிய சாபமாய் காணப்படலாம். எல்லா சாபத்தையும் ஆண்டவர் உங்களை விட்டு விலக்கி அகற்றி போட்டு விட்டார். சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். அதை நீங்கள் விசுவாசித்தால் மட்டும் போதும். நீங்கள் எந்த சாபத்தையும் உங்கள் மேல் வர ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. எல்லாவற்றையும் தன்மேல் ஏற்றுக்கொண்ட தேவனாய் காணப்படுகிறார். இந்த நாளிலே உங்களுக்காக ஆண்டவர் மரித்திருக்கிறார். உங்களுக்காக ஆண்டவர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். உங்களுக்காக ஆண்டவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அந்த எல்லா சாபத்தையும் நீக்கி நீங்களாக்கி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். காட் பிளஸ் யூ.